ஹாய் ஹலோ இரவு வணக்கம். ஹாய் விக்கி. யுவர் விக்கி இஸ் பேக் என் அக்கா. வந்து இருக்க தூங்கிட்டேன். இப்போ தான் ஞாபகம் இருந்ததா, சரி ஓகே சட்டுன்னு சரி கொஞ்ச நேரம் இன்றைக்கி மதியமே நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு ஷார்ட்ஸ் வீடியோ போட முடியல. சரி இதையும் விட்டுட்டோம்னா இன்றைக்கி கணக்குக்கு வீடியோ போட்ட மாதிரி இருக்காதே அப்படின்றதுனால சரி கொஞ்ச நேரம் அப்படியே வந்து லைவ் போடலாம் அப்படின்னு வந்துட்டேன். 0 வேர்ட்ஸ் மட்டும் தான் இருக்குது, லைட்டு நான் போடலை. சாப்பிட்டியா விக்கி? என்ன பண்ணுற? சிஸ்டர் ஹாய் வாங்க. வாசமுள்ள கார்த்தி தம்பி வணக்கம் வாங்க. வணக்கம் அக்கா. சாப்பிட்டீங்களா அக்கா? அண்ணா குட்டி பாப்பமா வாலிம் வைக்காதடா. சாப்பிட்டியாக்கா? சாப்பிட்டேன் விக்கி. இட்லி, நம்ம வீட்டில் இட்லி கார சட்னி. டன். லைக் போட்டிங்களா? வெல்கம் விக்கி ப்ரோ. ஹாய். ஃபஸ்ட்டு ஐடை வருது கமெண்டு. தக்காளி சாதம் அவிச்ச முட்டை அக்கா. அப்படியா? சூப்பர் தம்பி. சாப்பிட்டேன் அக்கா. ஓகே. ஐ டெல் மட்டும் லீவு இல்லை எவ்ரி ஈவினிங் மேக் இட்லி. ஓ அப்படியா? ஓகே ஓகே. இட்லி ஒன்லி. அப்போ தொட்டுக்க இட்லினா இட்லிக்கு சைட் டிஷ் இல்லையா? அப்போ புரியலை உனக்கு? இட்ஸ் ஓகே. வெளிச்சம் இல்லையா அக்கா? வெளிச்சம் இருக்குது தம்பி. எனக்கும் கொஞ்சம் டயர்டாக இருக்கா, அதனால கொஞ்ச நேரம் போட்டு கட் பண்ணிடுவோமே அப்படின்னு நினச்சேன். வெளிச்சத்துக்கு என்ன, வெளிச்சம் இருக்குது. அக்கா முகம் டல்லாக இருக்குது. வெயிலில் ரொம்ப அலைச்சல்ப்பா. அந்த ஏற்கனவே எனக்கு வரும் இல்லையா, அந்த மாதிரி ரேஷஸ்லாம் கூட வந்திருக்கு வெயிலில் போனதுனால. அதனால கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், டல்லாக தான் இருக்கும். ஆமாம், நான் இப்போ தான் எந்திரிச்சேன். ஜஸ்ட்டு பயக்கம். நான் இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எழுந்திரிச்சேன். மாத்திரை போட்டிருந்தேன். ரொம்ப பயங்கர தலைவலி. வெயில் இன்றைக்கி ரொம்ப ஜாஸ்தி எனக்கு. எப்படின்னா வந்து எங்கள் அக்கா பையனுக்கு அட்மிஷன் போட போயிருந்தோம். சின்னவனுக்கு போட்டாச்சு. சின்னவன் வந்து பார்த்திங்கன்னா பிங்குவும் சின்ன பையனும் ஒரே ஸ்கூல் தான். ஆனால் இன்றைக்கி பிங்கு போகல. அதான் சிக்கன் பாக்ஸ் வந்ததுனால அவள் போகல. அதனால் வந்து அவள் ஒரு லீவு, அவன் போயிட்டான். இன்னொரு பையனுக்கு வந்து அட்மிஷன் வந்து கொஞ்சம் போடாமன்னா அவனுடைய மார்க்கு அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் போடலாம் அப்படின்னு. அந்த வேலையை கொஞ்சம் வெளியில் போயிட்டு ரொம்ப அலைச்சல். அதனால் அது என்ன ஆச்சுன்னா